கலச நியாய தீர்ப்புகளின் துவக்கம் அது. 7 last plagues. கடைசி 7 வாதைகள். Just before Jesus comes. இயேசு வருவதற்கு முன்பான கடைசி 7 வாதைகள். You remember when the tribulation period began? இந்த உபத்திரவ காலம் துவங்கும் பொழுது we studied from 6th chapter onwards. 6ஆம் அதிகாரம் முதல் நாம் படித்து வந்தோம். How that Antichrist comes into the picture. எப்படி அந்திகிறிஸ்து காட்சிக்குள்ளாக நுழைகிறான். First comes the 7 seal judgments. முதலாவது வருவது என்ன? 6 முத்திரை நியாய தீர்ப்புகள். 7 முத்திரை நியாய தீர்ப்புகள். And with the 7th seal came the 7 trumpet judgments. அந்த 7வது முத்திரை நியாய தீர்ப்பு வேளையிலே 7 எக்காள நியாய தீர்ப்புகள் துவங்குகின்றது. 7வது முத்திரை நியாய தீர்ப்பிலிருந்து 7 எக்காள நியாய தீர்ப்புகள் கிளம்பின. From the 7th trumpet judgment now will arise 7 vials of judgment or bowls of judgment. இது 7வது எக்காள நியாய தீர்ப்பிலிருந்து 7 கலச நியாய தீர்ப்புகள் துவங்குகின்றன. The word vial actually means bowl. இந்த கலசம் என்று சொன்னால் பாத்திரம் என்று பொருள்படும். Something that can be poured or emptied suddenly. அதாவது திடீரென்று காலியாக்கப்படக்கூடிய ஊற்றப்படக்கூடிய ஒன்று. Actually the bowl judgments are mentioned in chapter 16. உண்மையிலே சொல்ல போனால் இந்த கலச நியாய தீர்ப்பாகப்பட்டது 16ஆம் அதிகாரத்தில் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. Chapter 15 only introduces these judgments. இந்த 15ஆம் அதிகாரம் இந்த நியாய தீர்ப்பை அறிமுகம் பண்ணி வைக்கிறது. You will remember the seal judgments were judgments where man was destroying mankind. உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும் இந்த முத்திரை நியாய தீர்ப்பு இருக்கிறதே அவைகளிலே மனிதன் தன்னைத்தானே அல்லது மனிதன் மனிதனையே அழிக்கிற ஒரு நியாய தீர்ப்பாக அது இருந்தது. All the havoc that happened was man acting against man and causing great havoc. நடந்த அந்த நாசங்கள் அனைத்தும் மனிதனே மனிதனுக்கு விரோதமாக செய்த நாசங்கள். Secondly, when the trumpet judgments came along, இரண்டாவது எக்கால நியாய தீர்ப்பு வந்த வேளையில் it was the devil unleashing all of his fury and anger upon the earth and the inhabitants of the earth. பிசாசாகப்பட்டவன் தன்னுடைய கோபாவேசம் அனைத்தையும் மனுக்குலத்தின் மீது வாரி இறைக்கக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு. As each of the trumpet was blown, the devil was furious in lashing out with his anger. ஒவ்வொரு எக்காலம் ஊதப்படுகிற வேளையிலே பிசாசாகப்பட்டவன் தன்னுடைய கோபம் என்கிற கலசத்தை மக்கள் மீது ஊற்றுகிறான் அப்படியே. And the Antichrist is his instrument. அவன் அந்திகிறிஸ்துவனுக்கு ஒரு கருவியாக இங்கே செயல்படுகிறான். To persecute and to torture people. மக்களை உபத்திரவப்படுத்தவும் துன்பப்படுத்தவும் உபயோகப்படுத்திக் கொள்கிறான். But the final course of judgment, ஆனால் கடைசி நியாய தீர்ப்பு இருக்கிறது. the last plagues, 7 plagues, கடைசி 7 வாதைகள், they will be directly from God. அவைகள் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வருபவைகள். It is not God just allowing man to inflict upon mankind certain things. மனிதன் மனுக்குலத்தின் மீது ஒரு சில வாதைகளை கொடுக்கும்படியாக அனுமதிக்கிற ஒரு விஷயம் இல்லை இது. It is not God allowing the devil to act up. அல்லது பிசாசாகப்பட்டவன் செயல்படுவதற்காக தேவன் கொடுக்கும் ஒரு அனுமதியும் இல்லை. Just before Jesus comes in the final course of judgments, God himself will act. இயேசு வருவதற்கு முன்பு கடைசி வாதைகளை தேவனே நேரடியாக செயல்படுத்துவார். The pouring out of the bowls of wrath, கோப கலசங்கள் ஊற்றப்படுவது, it brings to end the period of time of tribulation. உபத்திரவ காலத்திற்கு ஓர் முடிவை அது கொண்டு வருகிறது. And at the end of the period of tribulation, Jesus Christ will set foot upon the earth. உபத்திரவ காலத்தின் முடிவிலே இயேசு கிறிஸ்து தாமே நேரடியாக வந்து தம்முடைய கால்களை பூமியிலே வைப்பார். He will dispose the false prophet and the Antichrist that we studied about in the previous chapter. இதற்கு முன்பான அதிகாரங்களை படித்தோமே, அந்திகிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி போன்றவர்களை அவர் அழித்து விடுவார். Even Satan will be bound, the Bible says, for 1000 years. வேத புத்தகம் சொல்லுகிறது பிசாசும் கூட 1000 வருடங்களுக்கு கட்டப்படுவான். But the last course of the 7 plagues coming from God will be the most severe, most intense, most devastating that of any that has preceded them. ஆனால் தேவனிடத்திலிருந்து நேரடியாக வரக்கூடிய இந்த கடைசி 7 வாதைகளாகப்பட்டது மிகவும் கடுமையானதாக இருக்கும், மிகவும் விறுவிறுப்பு நிறைந்ததாக அது காணப்படும். Let me read to you verse 1 of chapter 15. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்கு முதலாவது வாசிக்கட்டும். I saw another sign in heaven, great and marvelous, 7 angels having the 7 last plagues. For in them is filled up the wrath of God. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய
கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. For in them is filled up the wrath of God. அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. This clearly indicates that God himself pours out his wrath through these 7 last judgments. எதை காட்டுகிறது? இந்த கடைசி 7 வாதைகளின் மூலமாக தேவனே தம்முடைய கோபத்தை அங்கே கொட்டுகிறார். God has waited long enough. தேவன் போதுமான அளவுக்கு காத்திருந்து விட்டார். The Bible says that God is love. உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. But there is another side to God. ஆனால் தேவனுக்கு இன்னொரு பக்கமும் The இருக்கிறது. Bible also says that God is a consuming fire. வேதம் சொல்கிறது தேவன் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். The wrath of God has always been a question in the minds of many believers. பல விசுவாசிகளுடைய மனதிலே தேவனுடைய கோபாக்கினியாகப்பட்டது எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. They can believe in a God of love, but they cannot believe in a God who expresses wrath. அன்பின் தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறார்கள், ஆனால் கோபத்தை கொட்டுகிற தேவன் உண்டென்று அவர்கள் நம்புவதே கிடையாது. They do not understand the wrath of God. தேவனுடைய கோபத்தை இவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. In this chapter we will understand many things about the nature of God's wrath. இந்த அதிகாரத்தில் தானே தேவனுடைய கோபம் என்கிற தன்மையை குறித்து பல காரியங்களை புரிந்து It கொள்வோம். says in those bowls is filled up the wrath of God. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கலசங்களிலே தேவனுடைய கோபம் நிரம்பி இருந்தது. Filled up means to bring to a conclusion, now God is ready. இப்பொழுது ஒரு முடிவுக்கு கொண்டு வர தேவன் ஆயத்தமாகி விட்டார். God is going to bring to pass the fulfillment of his purposes and plans. தம்முடைய நோக்கங்களையும் திட்டத்தையும் தேவன் நிறைவேற்றக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்து விட்டார். When the tribulation period began, உபத்திரவ காலம் ஆரம்பித்த வேளையில் we read in Revelation chapter 6 verse 17, வெளிப்படுத்தல் 6:17 நாம் வாசித்தோம். in the beginning of the wrath of God, தேவனுடைய கோப நியாய தீர்ப்பின் துவக்கத்திலே, for the great day of wrath is come, and who shall be able to stand? தேவனுடைய மகா கோபாக்கினால் வந்து விட்டது, யார் நிற்க கூடும்? God's wrath started way back there. தேவனுடைய கோபமாகப்பட்டது அங்கே ஆரம்பித்தது. Throughout the days of tribulation, all the various judgments that happened were as a result of the wrath of God. இப்படி உபத்திரவ காலங்களிலே பல நியாய தீர்ப்புகள், பல உபத்திரவங்கள் வந்து கொண்டிருந்தது. இவை அனைத்தும் தேவனுடைய கோபாக்கினையின் விளைவுகள் தான். All the seal judgments were as a result of the wrath of God. முத்திரை நியாய தீர்ப்புகள் அனைத்தும் தேவனுடைய கோபாக்கினையின் விளைவுகளே. God simply allowed man to take care of man. மனிதனை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக தேவன் அனுமதி கொடுத்து So விட்டார். man destroyed man. ஆகவே மனிதனை அழித்துக் கொண்டான். In the trumpet judgments, God allowed the devil to do it because of his wrath. எக்கால நியாய தீர்ப்பிலே தேவன் தம்முடைய கோபாக்கினை நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக பிசாசு மக்களை அழிக்கும்படியாக அனுமதி கொடுத்தார். But in the bowl judgments, God will directly deal with man and judge him. ஆனால் கலச நியாய தீர்ப்பிலே தேவன் நேரடியாக தலையிடுவார், நேரடியாக தம்முடைய கோபத்தை கொட்டுவார். On the cross Jesus said, சிலுவையிலே இயேசு சொன்னார், it is finished. முடிந்தது. And what was finished on the cross? சிலுவையிலே என்ன முடிந்தது? God's wrath was poured out upon the Son of God, who was our substitute, and the pouring out of the wrath of God on our substitute was finished. தேவனுடைய கோபாக்கினையாகப்பட்டது நமக்கு பதிலான இயேசுவின் மீது கொட்டப்பட்டது. அந்த கொட்டப்படுதல், கோபாக்கினையின் கொட்டப்படுதல் அங்கே முடிந்தது என்பதை சொன்னார். On the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே Jesus became our substitute. இயேசு நம்முடைய பதிலாளாக மாறினார். God poured out his wrath of fire upon Jesus himself. தேவன் தம்முடைய அக்கினி என்னும் கோபத்தை அவர் மீது அங்கே இயேசு மீது And கொட்டினார். Jesus said it is finished. இயேசு சொன்னார் முடிந்தது. He meant that the wrath of God is now poured out on him so that it will not be poured out on us. என்ன அர்த்தத்தோடு சொல்லுகிறார்? தேவனுடைய கோபாக்கினையாகப்பட்ட என் மீது கொட்டப்பட்டு விட்டது, உங்கள் மீது இனிமேல் அது கொட்டப்பட போவது இல்லை. All those who believe in Jesus இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் will not have the fire of God's wrath poured out upon them, because it is poured out on our substitute Jesus Christ. நம்முடைய பதிலாளாகிய இயேசுவின் மீது தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்பட்டபடியினாலே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மீது அந்த தேவனுடைய கோபாக்கினை என்பது கொட்டப்பட மாட்டாது. In 15:1, in chapter 15 verse 1, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே Jesus is again saying in effect, it is finished. இயேசு அந்த முடிந்தது என்பதை அர்த்தத்தோடு இந்த இடத்தில் திரும்பவுமாக சொல்லுகிறார். God's wrath has come to a point where it has to be poured out. தேவனுடைய கோபாக்கினையாகப்பட்டது கொட்டப்பட வேண்டிய அந்த கடைசி கட்டத்தில்
உச்சகட்டத்துக்கு வந்துவிட்டது. Age of God's mercy is over. தேவனுடைய கிருபையின் யுகம் முடிந்து விட்டது. And God is going to have to pour out his wrath. தேவன் தம்முடைய கோபத்தை கொட்டியே ஆக வேண்டும். For all those who have rejected Christ and disbelieved in Christ, God's wrath will be now poured out. தேவனை விசுவாசியாதவர்கள், கிறிஸ்துவ விசுவாசியாதவர்கள், தள்ளிவிட்டவர்கள் அனைவர் மீதும் இந்த தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்படும். All these days we've been living in a day of grace. இவ்வளவு நாட்களாக கிருபையின் காலத்திலே வாழ்ந்து வந்தோம். Our sins was borne by Jesus. நம்முடைய பாவங்கள் இயேசுவினால் சுமக்கப்பட்டது. Our punishment he bore. நம்முடைய தண்டனையை அவர் The சுமந்தார். chastisement of our peace was laid upon him, the Bible says. வேதம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. The beating that he received is our punishment. அவர் பட்ட அடிகள் நம்முடைய தண்டனைக்காக. God's punishment to Jesus on the cross was our punishment. தேவன் இயேசுவுக்கு சிலுவையிலே கொடுத்த தண்டனை நமக்கு நம்முடைய தண்டனை அது. Now we are free. இப்போது நமக்கு விடுதலை. Free from every punishment. அனைத்து தண்டனையில் இருந்து ஓர் விடுதலை. Free from condemnation. அக்கினை தீர்ப்பில் இருந்து ஓர் விடுதலை. And free from sin. பாவத்திலிருந்து விடுதலை. Because Jesus took it. காரணம் இயேசு சுமந்து விட்டார். And because we believe in that. அதை நாம் விசுவாசிக்கிறோம். We do not have the wrath of God on us. தேவனுடைய கோபம் நம் மீது வர வேண்டிய But there அவசியம் இல்லை. are many who have rejected Christ. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை தள்ளிவிட்டவர்கள் ஏராளமாக There இருக்கிறார்கள். is coming a day when that wrath of God which was poured out on the cross of Calvary will now be poured out upon those who have rejected Christ. நாள் ஒன்று வருகிறது, கல்வாரி சிலுவையிலே இயேசு மீது கொட்டப்பட்ட அந்த கோபாக்கினை இயேசுவை புறக்கணித்து தள்ளுகின்றவர்கள் மீது கொட்டப்படும் நாள் அது. They will not have a savior who will bear their sins and bear the fire of God's punishment. தங்களுடைய பாவங்களையும் தேவனுடைய கோபாக்கினையும் சுமப்பதற்கென்று அவர்களுக்கு ஒரு ரட்சகர் அவர்களுக்கு அன்றைக்கு இருக்க மாட்டார். They will be without a savior. ரட்சகர் அற்று இருப்பார்கள். God's wrath will be poured out upon them. தேவனுடைய கோபம் அவர்கள் மீது கொட்டப்படும். Now verse 2 to 8 is a beautiful interlude just before the final last 7 plagues begin. இரண்டாம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்குமாக கடைசி வாதைகள் தொடங்குவதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு இடைப்பகுதி. I like the way that God brings these interludes here. இந்த இடைப்பகுதிகளை ஆண்டவர் கொண்டு வருகிறாரே, அந்த முறை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. In verse 1 he just introduces the 7 last plagues. முதலாம் வசனத்திலே கடைசி 7 வாதைகளை அறிமுகம் பண்ணுகிறார். But he doesn't immediately begin it. ஆனால் உடனடியாக அவர் துவங்கி விடவில்லை. Instead of that he gives an interlude. அதற்கு பதிலாக சற்று இடைவெளி விடுகிறார். And this is a beautiful interlude because this is an interlude giving people the last chance to invite them to come turn to God. இது அருமையான ஒரு இடைவெளி. ஏன்? மக்களுக்கு கடைசியாக தேவன் பக்கமாக வருவதற்கு ஒரு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. This is an interlude with a powerful message of the gospel. சுவிசேஷம் என்னும் வல்லமையுள்ள செய்தியை கொண்டு கொடுக்கப்படுகிற ஒரு இடைவெளி இது. And it is found in verses 2 to 8. 2 முதல் 8 வரைக்குமாக அது காணப்படுகிறது. Let us read verse 2 to 4 first. முதலாவது 2 முதல் 4 வரைக்கும் வாசிப்போம். And I saw as it were a sea of glass mingled with fire, and them that had gotten the victory over the beast and over his image and over his mark and over the number of his name stand on the sea of glass having the harps of God. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். They sing the song of Moses the servant of God and the song of the Lamb, saying, Great and marvelous are thy works, Lord God Almighty, just and true are thy ways, thou King of saints. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். Who shall not fear thee, O Lord, and glorify thy name? For thou only art holy, for all nations shall come and worship before thee, for thy judgments are made manifest. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள்
வெளியரங்கமாயின என்றார்கள். Let's make some observations here. இந்த இடத்திலே சில காரியங்களை நாம் கவனிப்போம். Now, who are these people that are in the presence of God singing the song of victory? இந்த வெற்றியின் கீதங்களை பாடிக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்கக்கூடிய இந்த ஆட்கள் தான் யார்? It is very specifically mentioned there. இந்த இடத்திலே குறிப்பாக அது They are சொல்லப்படுகிறது. the ones that got the victory over the beast, over his image, over the mark, and over his number and name, and so on. இவர்கள் யார்? இந்த மிருகத்தின் மீதும் முத்திரை மீதும் எண்ணின் மீதும் வெற்றி கொண்ட மக்கள் இவர்கள். These are people that lived during the last part of the tribulation and were martyred for their faith in Christ. உபத்திரவ காலத்தின் கடைசி பகுதியிலே வாழ்ந்தவர்கள், தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள். And they are now in the presence of God. இப்போது அவர்கள் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். And they are singing a song that is called the song of victory. இவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார்கள், அது ஜெயத்தின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. They are singing a song of Moses, the song of the Lamb. அவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடுகிறார்கள். And the scripture says that they are the ones that have gotten the victory over the beast. வேதம் என்ன சொல்கிறது? மிருகத்தின் மீது இவர்கள் வெற்றி கொண்டவர்கள். Actually, they were killed by the beast, the Antichrist. உண்மையிலே சொல்ல போனால் அந்த கிறிஸ்துவாகிய மிருகத்தால் இவர்கள் கொல்லப்பட்டவர்கள். They were persecuted and tortured by the beast. இந்த மிருகத்தினாலே உபத்திரவப்படுத்தப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டவர்கள். And in the world's eye, they may have looked like a failure. உலகத்தின் கண்களுக்கு இவர்கள் ஒரு தோல்வியாக தென்படலாம். It may have looked as if their God could not save them at that moment. இவர்களின் தேவன் அந்த வேளையிலே இவர்கள் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதை போல உலகத்தின் கண்களுக்கு தோன்றலாம். They died at the hands of the Antichrist. அந்த கிறிஸ்துவின் கரங்களிலே மடிந்தார்கள். They died as martyrs, இரத்த சாட்சிகளாக மடிந்தார்கள். killed, கொல்லப்பட்டார்கள். seemingly defeated. பார்ப்பதற்கு தோல்வியை போல தெரிந்தது. But when they got to heaven, ஆனால் பரலோகம் சென்ற வேளையில் heaven says, பரலோகம் சொல்லுகிறது, in this vision that John had, யோவான் கண்ட இந்த தரிசனத்தில் heaven declares these people as the victorious saints. இந்த மக்கள் தாரே வெற்றி பெற்ற பரிசுத்தவான்கள் என்று பரலோகம் சாட்சி In பகிர்கிறது. the eyes of God, these people were not defeated by Antichrist. They were victorious over the beast. இந்த தேவனுடைய பார்வையிலே இந்த மக்கள் அந்த கிறிஸ்துவின் கரங்களிலே தோல்வி கண்டவர்கள் அல்ல, மிருகத்தின் மீது வெற்றி கொண்ட மக்கள் இவர்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How different God looks at things. தேவன் காரியங்களை எவ்வளவு வித்தியாசமாக பார்க்கிறார் பாருங்கள். Now we look at, I met somebody who said to me, நான் ஒருவரை சந்தித்தேன், இப்படியாக சொன்னார், he said, oh, these fellows should not have died, Peter, James and all these people. இந்த பேதுரு, பவுல் போன்றவர்கள் செத்திருக்கவே கூடாதுங்க. They should have stood in faith and overcome that enemy. அவர்கள் விசுவாசத்திலே நின்று சத்துருவை மேற்கொண்டிருக்க வேண்டும். They probably didn't know enough faith to get the victory over that. அந்த காரியத்தின் மீது வெற்றி கொள்ளத்தக்கதான விசுவாசம் போதுமான அளவு இவர்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். This person has been taught some faith, but he doesn't understand a lot of things. இந்த மனுஷனுக்கு விசுவாசம் என்றால் என்னது என்று கொஞ்சம் தெரியும், ஆனால் முழுவதுமாக புரிந்து கொண்டவர் இல்லை. He thinks if a person dies for the cause of Christ, it's a failure. It's not an act of faith. கிறிஸ்துவுக்காக ஒரு மனிதன் மரிப்பாரே என்று சொன்னார், அது விசுவாச செயல் அல்ல, அது ஒரு தோல்வி என்று இந்த மனிதன் எண்ணுகிறார். Now he's got a very small mind, a finite mind. அவருக்கு பாருங்கள், குறுகிய புத்தி, வரம்புக்குட்பட்ட ஓர் மூளை. He doesn't see it as victory. அதை அவர் வெற்றியாக காண்பது இல்லை. He doesn't see it from heaven's angle. அது பரலோகத்தின் கண்ணோட்டத்தில் பார்ப்பது இல்லை. God looks at it differently. தேவன் வித்தியாசமாக These பார்க்கிறார். people stood bravely. இந்த மக்கள் தைரியமாக நின்றார்கள். Refused to take the mark of the beast. மிருகத்தின் முத்திரையை எடுக்க மாட்டோம் என்று Refused to bow down and worship the beast. மிருகத்தை வணங்க மாட்டோம், தொழ மாட்டோம் என்று Refused to மறுத்தார்கள். blaspheme the living God. ஜீவனுள்ள தேவனை தூஷிக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். And they'd rather give their life for Jesus. அதற்கு பதிலாக இயேசுவுக்கென்று உயிரையும் கொடுத்தார்கள். And heaven says, பரலோகம் சொல்கிறது, these are people that got victory over the beast. இவர்கள் மிருகத்தின் மீது ஜெயம் கொண்ட மக்கள். Heaven calls it victory. பரலோகம் இதை ஜெயம் என்று அழைக்கிறது. Praise God. கர்த்தருக்கு They ஸ்தோத்திரம். have defeated the enemy. அவர்கள் சத்துருவை மடங்கடித்தார்கள். Why does heaven call it victory? ஏன் பரலோகம் இதை வெற்றி என்று சொல்கிறது? It calls it victory because these people defeated Satan's plans and purposes. இந்த பரலோக வெற்றி என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? பிசாசின் திட்டம்
சட்டங்களை இந்த மக்கள் முறியடித்தார்கள். Satan wanted worship for himself. பிசாசு மக்கள் தன்னை வணங்க வேண்டும் என்று விரும்பினார். We saw in the previous chapter that is all he wanted, and that's why the mark and the mark of the beast and so on are இதற்கு given. முன்பான அதிகாரங்களில் நாம் கண்டோம், இதைத்தான் அவன் விரும்பினான், அதற்காகத்தான் இந்த அடையாளம் எண் போன்றவற்றை அவர்களுக்கு The கொடுத்திருந்தான். ultimate aim of the devil, as we studied in the last chapter, is to have the people worship him. பிசாசுடைய நோக்கம் என்ன? மக்கள் அனைவரும் ஆராதனை தனக்குத்தான் செலுத்த வேண்டும். God must not be worshipped. ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்க கூடாது. He said, I must be worshipped. நான் தான் ஆராதிக்கப்பட But வேண்டும். these people stood in the midst of those odds and refused to worship the devil. ஆனால் இந்த மக்களோ கஷ்டங்கள் மத்தியிலே நின்றார்கள், பிசாசை தொழ மறுத்தார்கள். And heaven calls it victory. பரலோகம் இந்த வெற்றி என்று அழைக்கிறது. Everybody say amen. எல்லோரும் ஆமென் சொல்லுங்கள். That's victory. அதுதான் வெற்றி. When Peter died, it was victory. பேதுரு மரித்த வேளையில் அது ஒரு வெற்றி. When James was beheaded, it was victory. யாக்கோபு தலை சீவப்பட்டது ஒரு வெற்றி. When the apostles died for their faith, it was victory. அப்போஸ்தலர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக மரித்தது அது ஒரு வெற்றி. They refused to bow down to the opposing forces. இந்த எதிர் சக்திகளுக்கு வணங்க மாட்டோம் என்று They மறுத்தார்கள். gave their lives for Jesus. இயேசுவுக்கு என்று உயிரை கொடுத்தார்கள். It does not show a lack of faith, it shows ultimate faith. விசுவாச குறைவை அது காட்டவில்லை, விசுவாச வளர்ச்சியை It காட்டுகிறது. shows that they believed that being in the presence of God is of greater usefulness and significance than being on this earth. இந்த பூமியில் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பது மிக முக்கியமானது, நல்லது என்பதை அவர்கள் காட்டினார்கள். Praise God. கர்த்தருக்கு That is ஸ்தோத்திரம். why it is victory. ஆகவேதான் அது ஒரு வெற்றி. Now, secondly, இரண்டாவது, their testimony that they give in God's presence, these saints, the testimony that these saints give in God's presence should settle in the minds of many believers today the question as to whether God is right in all his doing. தேவன் தாம் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் சரியானவராக இருக்கிறாரா என்பது விசுவாசிகள் மனதிலே இன்றைக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கு ஓர் பதிலாக அமைகிறது. Many people question sometimes what is happening in their lives. மக்கள் தானே தங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பல காரியங்களுக்கு பல கேள்விகளை They கேட்கிறார்கள். look at some things with a finite mind. குறுகிய புத்தியை கொண்டு பல காரியங்களை பார்க்கிறார்கள். They look at certain things and consider it a failure. ஒரு சில காரியங்களை கண்டு தோல்வி என்று கருதுகிறார்கள். And they get a feeling of dejection. தள்ளப்பட்டோம் என்கிற ஒரு உணர்வு And இவர்களுக்கு. they question God and question the doings of God. தேவனையும் தேவனுடைய செயல்களையும் கேள்வி கேட்பார்கள். Is God right in doing this? தேவன் இதை செய்வதிலே சரியாக இருக்கிறாரா? Why did this thing happen to me? இது ஏன் எனக்கு நடக்க Why வேண்டும்? should such things happen to me? ஏன் இவ்விதமான காரியம் எனக்கு நடக்க வேண்டும்? When death often happens, மரணம் வரும் வேளையிலே, you know, death happens everywhere. மரணம் எங்க வருகிறது? It happens to every man, every எல்லா person. மனுஷனுக்கும் வருகிறது. But every time death happens, மரணம் வருகிற பொழுதெல்லாம் it's a very important time because people begin to get into the position of questioning God. மிக முக்கியமான ஒரு நேரம் இது. ஏன் மக்கள் தேவனை கேள்வி கேட்கிற ஒரு கட்டத்துக்குள்ளாக போகிறார்கள். The first question that people ask is, why God? Why me? Why in my family? Why like this? மக்கள் கேட்கும் முதல் கேள்வி என்ன? ஏன் எனக்கு? ஏன் என் குடும்பத்திற்கு? தேவன் ஏன் எனக்கு இப்படி செய்ய வேண்டும்? Are you right in doing this, Lord? இப்படி செய்வதிலே தேவனை நீ சரியாகத்தான் செய்கிறீரா? Is it correct? சரிதானா? What wrong have I done? நான் என்ன தப்பு செய்து Have I விட்டேன்? not been good? நான் நல்லவனாக Have I இல்லையா? not been faithful? உண்மையாக இருக்கவில்லையா? Why is this? ஏன் ஆண்டவரை இப்படி Are you right in doing this? செய்வதிலே சரியாகத்தான் செய்கிறீரா? Now, when you read this passage, இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது it'll settle that question in your mind. அந்த கேள்விக்கு உங்கள் மனதிலே ஒரு பதிலும் பிறக்கும். Now, these believers, as they suffered at the hands of Antichrist, might have had the question here on this earth. இந்த விசுவாசிகள் தானே அந்த கிறிஸ்துவின் கரங்களிலே பாடுபட்ட வேளையிலே இவர்கள் மனதிலும் இந்த கேள்வி They would உதித்திருக்கிறார். have said, why God? Why do you allow the devil to do this? ஓ தேவனே, ஏன் பிசாசு இதை செய்வதற்கு நீர் அனுமதி கொடுக்கிறீர்? Don't you have power? உமக்கு சக்தி இல்லையா? Can you not save us from the persecution? இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை உம்மால் காப்பாற்ற Can you முடியாதா? not stop the Antichrist? அந்த கிறிஸ்துவை தடுத்து நிறுத்த முடியாதா? Are you right in allowing him to go this far? இவ்வளவு தூரம் செல்வதற்கு அவனை அனுமதித்தீரே, நீ செய்தது சரியா? Should we go on suffering like this? இப்படியாக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா? Should we risk our lives? இப்படிதான் வாழ்க்கை பயணம் பணயமாக வைக்க Should வேண்டுமா? our lives go for this sake? இதற்கென்று எங்கள் உயிர் பிரிய வேண்டுமா? They would have questioned. கேள்வி கேட்டு இருக்கலாம். But when they got on the other side, ஆனால் அடுத்த கரைக்கு சென்ற போது they are different. வித்தியாசமானவர்கள். What are they doing? என்ன செய்கிறார்கள்?
They are singing and praising. அவர்கள் பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். And they are saying, என்ன சொல்கிறார்கள்? all your works, they said, they are just and true. Thy ways are just and true. உம்முடைய செயல்கள் அனைத்தும் நீதியானவைகள், உண்மையானவைகள் என்று சொல்கிறார்கள். Your ways are just and true. உம்முடைய வழிகள் நீதியும் உண்மையுமானவைகள். This is coming out of the mouths of those people that died as martyrs and are now in the presence of God. இரத்த சாட்சிகளாக மரித்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்களே, அந்த மக்களுடைய வாயிலிருந்து வந்த John வார்த்தைகள் sees இவைகள். them saying, Lord, your ways are just and they are good. யோவான் காண்கிறார், அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, உம்முடைய வழிகள் நீதியானவைகள், உண்மையானவைகள். When you look at it from the other side, அடுத்த பக்கத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது it's totally different. முற்றிலும் You வித்தியாசம். see the full picture. முழு காட்சியும் காணலாம். Because you cross the finiteness, the limitations of your earthly life, அந்த பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய வரம்பிலிருந்து நீங்கள் தாண்டி போகும் பொழுது, and you look at things in light of eternity from there, நித்தியத்தின் கண்ணோட்டத்திலே அந்த முனையிலிருந்து பார்க்கும் பொழுது, you will also say, Lord, your ways are correct. நீங்களும் They are சொல்லுவீர்கள், true. ஆண்டவரே, உம்முடைய வழிகள் சரிதான், உண்மைதான். Many times in our lives we feel like questioning God. பல வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை கேள்வி கேட்க வேண்டும் போல் We இருக்கிறது. don't understand certain things. சில காரியங்கள் நமக்கு புரியாது. You need to realize one thing. ஒரு காரியத்தை மனதிலே கொள்ள We have வேண்டும், a very small mind. நமக்கு சிறிய மூளைதான். We live in a very small world. சிறிய உலகத்தில் வாழ்கிறோம். We understand very little. கொஞ்சம் தான் நமக்கு புரியும். Wait till we get there. அங்கே போகிற வரைக்கும் காத்திருங்கள். When you get there, அங்கே போகும் பொழுது then you will understand. அப்பொழுது புரியும். Then you will not question. அப்பொழுது கேள்வி கேட்க மாட்டீர்கள். Then you will not talk God down. தேவனை தரக்குறைவாக பேச You will மாட்டீர்கள். say, Lord, your ways are just and they are true. ஆண்டவரே, உம்முடைய வழிகள் உண்மை, நீதி என்று சொல்லுவீர்கள். Next, we see that there are those people today in the world that believe in the God of love, but they don't believe in the wrath of God. என்ன பார்க்கிறோம்? இன்றைக்கு உலகத்திலே மக்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவருடைய கோபத்தை விசுவாசிப்பது இல்லை. They don't believe that God can show wrath. தேவன் கோபத்தை காட்ட முடியும் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. But the martyrs that are now in the presence of God, ஆனால் தேவ பிரசன்னத்தில் இருக்கின்ற இரத்த சாட்சிகள், they are able to see that God's ways are just and true. தேவனுடைய வழிகள் நீதியானவைகள், உண்மையானவைகள் என்பதை இவர்கள் காண முடிகிறது. They understand how the wrath of God works. தேவனுடைய கோபம் எப்படி கிரியை செய்கிறது அவர்களுக்கு புரிகிறது. They understand the long suffering of God. தேவனுடைய நீடிய பொறுமையும் இவர்களுக்கு புரிகிறது. They understand why God waited all that time while Antichrist was doing all his great havoc. அந்திக்கிறிஸ்து இவ்வளவு நாசமோசங்களை விளைவித்த வேளையிலே ஆண்டவர் ஏன் பொறுத்திருந்தார் என்பது இப்பொழுது இவர்களுக்கு புரிகிறது. When they go to God, they understand the long suffering and the mercy of God. தேவன் அண்டையிலே செல்லும் வேளையில் தான் தேவனுடைய பொறுமையும் நீடிய பொறுமையும் அவர்களுக்கு விளங்குகிறது. That is why they are declaring him to be just and true. ஆகவே தான் அவர் நீதியானவர், உண்மையுள்ளவர் என்று அவர்கள் அறிக்கை Now விடுகிறார்கள். notice what they are singing. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கவனியுங்கள். What they are singing. என்ன பாடுகிறார்கள் The கவனியுங்கள். contents of their song. அவர்கள் பாடலின் கருத்து, It tells us of the mighty works of God. தேவனுடைய பலத்த கிரியைகளை அது They வெளிப்படுத்துகிறது. ascribe all things to God. அனைத்தும் ஆண்டவருடையது என்று அறிக்கையிடுகிறார்கள். They declare that God is almighty. தேவன் சர்வ வல்லவர் என்று அறிக்கையிடுகிறார்கள். They say, Lord God Almighty. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார்கள். Not just mighty, but almighty. வல்லவர் மாத்திரமல்ல, சர்வ வல்லவர் அவர். Secondly, they say that God is just and true. இரண்டாவது என்ன சொல்கிறார்கள்? தேவரே நீதியும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறீர். Then they call him the King of Saints. அதன் பிறகு என்ன சொல்கிறார்கள்? பரிசுத்தவான்களின் ராஜாவே. Fourthly, they say that he is to be feared and glorified because he is holy. மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறது? நான்காவது, தேவனே நீர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீர் பயப்படத்தக்கவர். மகிமைப்படத்தக்கவர். He is to be feared and to be glorified because he is holy. அவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே பயப்படத்தக்கவர், மகிமைப்படுத்தப்படத்தக்கவர். Fifthly, they say that all nations will come and worship before him. ஐந்தாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது Let me கொள்ளுவார்கள். say it once again. திரும்பமாக சொல்லட்டும். I want to say it once again because sometimes I find that our songs lack much content. திரும்பமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் நம்முடைய பாடல்களிலே ஏராளமான கருத்து குறைவு காணப்படுகிறது. I'm not talking about the songs we sing here.
இங்கே பாடுகிற பாடல்களை நான் I'm சொல்லவில்லை. talking about songs that are sung in the Christian world. கிறிஸ்தவ சமுதாயத்திலே பாடப்படுகிற பாடல்கள் It is not filled with God's word. தேவனுடைய sometimes. வார்த்தை நிரம்பி அவைகள் இருப்பதில்லை. It is not talking in the proper way about God. தேவனை குறித்து சரியான விதத்திலே அவைகள் சொல்வதில்லை. Sometimes it is giving the wrong idea of God. It's based on wrong theology. சில சமயத்திலே பார்த்தால் தேவனை குறித்த தவறான கருத்துக்கள், தவறான இறையியல் அதில் அடங்கி இருக்கிறது. Anymore, you have to watch out what you're singing. இனிமேல் பாடும்போது எதை பாடுகிறோம் கவனித்து பாடுங்கள். Because some of them are very poor in content. காரணம் அவைகளிலே பல கருத்து குறைந்து காணப்படுகிறது. And some of them actually confuse the believers. உண்மையிலே சொல்லப்போனால் சில பாடல்கள் விசுவாசியை குழப்புகிறது. If they believe what they sing, they'll be finished. அவர்கள் பாடுவதை அவர்கள் விசுவாசித்து விட்டால் அவர்கள் கதையே முடிந்து If விடும். the song comes true, then they're finished. அந்த பாடல் உண்மையாகி விடுமே என்று சொன்னால் அவர்கள் கதையே முடியும். They don't realize what they're singing. என்ன பாடுகிறோம் உணராமல் பாடுகிறார்கள். For example, உதாரணமாக they are singing, என்ன பாடல்? "Oh, we are but worms." ஓ நாங்கள் புழுக்கள். Just imagine if you turn to be worms. திடீர்னு புழுவாயிட்டா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. How will you like it? எப்படி உங்களுக்கு இருக்கும் யோசித்து பாருங்க. Hello? இருக்கிறீங்களா? How would you like it? எப்படி இருக்கும்? If you're going to sing that you're worm right now, how will you like it when you really turn worms? புழு என்று பாடிவிட்டு புழுவாக மாறிவிட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. We're not worms. நாம் புழுக்கள் அல்ல. We're God's very special creation. நாம் தேவனுடைய விசேஷித்த சிருஷ்டிகள். What is man that thou art mindful of him, the psalmist said. சங்கீதக்காரன் சொல்கிறார், மனிதனை நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் What தேவனே. is man that thou visitest him? அவனை சந்திப்பதற்கு நீ அவன் எம்மாத்திரம். Man is so special that even if there was only one man on this earth, God would have sent his son Jesus to come for that sake of that one man. ஒரே ஒரு மனிதன் தான் ஒருவேளை இந்த பூமியிலே இருந்திருப்பானே என்று சொன்னால் தேவன் அந்த மனிதனுக்காகவும் தம்முடைய குமாரனை அனுப்பி மரிக்க வைத்திருப்பார். மனிதன் அவ்வளவு விசேஷமானவன். I like the heavens song. பரலோக பாடல் எனக்கு பிடித்திருக்கிறது. Because it comes from a greater knowledge. காரணம் மிகுந்த அறிவோடு அது வருகிறது. They are saying God is almighty. என்ன சொல்கிறார்கள்? தேவன் சர்வ வல்லமுள்ளவர். And they are saying that God's ways are just and true. என்ன சொல்கிறார்கள்? தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். He is the king of the saints, those who believe in him. அவர் என்ன சொல்கிறார்? அவர் மீது விசுவாசம் கொண்ட பரிசுத்தவான்களின் ராஜா இவர். He is to be feared and glorified because he is holy. அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் பயப்படத்தக்கவர், மகிமைப்படுத்தப்படத்தக்கவர். God's holiness is magnified. ஐந்தாம் வசனம் சொல்லுவோம். And after that I looked, and behold, the temple of the tabernacle of the testimony in heaven was opened. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. Now, a lot of things that you read in the book of Revelation has in it some Old Testament stuff. வெளிப்படுத்தல நீங்கள் வாசிக்கக்கூடிய பல விஷயங்களிலே பழைய ஏற்பாட்டு விஷயங்களும் கொஞ்சம் அடங்கி இருக்கும். You know, because it can be easily understood by the people to whom it was given. யாருக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டது அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. They are with the Old Testament background, they can understand it easily. பழைய ஏற்பாட்டு பின்னணியை கொண்டவர்களாக இருந்தபடியால் இப்படி சொன்னால் அவர்களுக்கு புரிவதற்கு சுலபம். The temple of the tabernacle of the testimony in heaven was opened. பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. And the seven angels came out of the temple having seven plagues, clothed in pure and white linen, having their breasts girded with golden girdles. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய ஏழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். Why is the temple or the tabernacle called the tabernacle of testimony? ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரமாகப்பட்டது சாட்சியின் கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது? There in the tabernacle, in the holy of holies, there was an ark that was kept. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே, Ark of the covenant. ஆசரிப்பு கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று வைக்கப்பட்டது. In that ark of the covenant was the 10 commandments of God. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகைகள் இருந்தது. Why did God require them to keep it? ஏன் தேவன் அங்கே அதை வைக்க வேண்டும் என்று சொன்னார்? Because it reminded them that God has a covenant with his people. தேவன்
தம்முடைய மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டவே. The 10 commandments were God's covenant to people. இந்த 10 கற்பனைகள் தேவன் மக்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையின் கற்பனைகள். And it reminded them that God is a covenant keeping, promise keeping God. தேவன் உடன்படிக்கையை வாக்குறுதிகளை காப்பாற்றுகிற தேவன் என்பதை அது அவர்களுக்கு நினைப்பூட்டியது. Even before the last 7 plagues are poured out, இந்த கடைசி 7 வாதைகள் ஊற்றப்படுவதற்கு முன்பும் God still makes sure that he assures the people that he will keep his covenant to all those that are his. அவருடையவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுவேன் என்பதை உறுதியாக ஆண்டவர் அங்கே நினைப்பூட்டுகிறார். In that ark was not only the 10 commandments which indicated the covenant of God. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமான 10 கற்பனைகள் இருந்தது மாத்திரமல்ல, It also, the top of the ark of the covenant consisted of what is called the mercy seat. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடியாகப்பட்டது கிருபாசனம் என்றும் அழைக்கப்பட்டது. The mercy seat. அந்த கிருபாசனம், That is where we obtain mercy. அங்கே இருந்துதான் நமக்கு கிருபை கிட்டுகிறது. That is the mercy of God expressed toward mankind. அது மனுக்குலத்தின் மீது ஆண்டவர் காட்டும் கிருபைக்கு அடையாளம். The 10 commandment tells man that he is a sinner. 10 கற்பனைகள் மனிதனுக்கு எதை சொல்லுகிறது? நீ ஒரு பாவி, You are a sinner. நீ ஒரு பாவி. God lives by these standards. ஆண்டவர் இந்த அளவின்படிதான் வாழ்கிறார். God wants you to come to him on these standards. இந்த அளவுகோலை வைத்துத்தான் நீ அவரண்டையில வர வேண்டும் என்று ஆண்டவர் But விரும்புகிறார். no one can come to God if that is the standard. ஆனால் அது அளவுகோலாக இருந்தால் எவருமே ஆண்டவர் அண்டையில வர No முடியாது. one can live by the 10 commandments. எவரும் 10 கற்பனைகளை கைக்கொண்டு வாழ முடியாது. 10 commandments was given to prove that man is a sinner. மனிதன் பாவி என்பதை நிரூபிக்கத்தான் 10 கற்பனைகள். Everyone that attempted to do the 10 commandments failed in their attempt. 10 கற்பனையின்படி செய்ய முற்பட்ட ஒவ்வொருவரும் அதிலே தோல்வியை தான் There is தழுவினார்கள். only one that fulfilled it, and that is Christ. அதை நிறைவேற்றியவர் ஒருவர் தான், அவர்தான் கிறிஸ்து. So when the ark contained the covenant of God, the 10 commandments, ஆகவே உடன்படிக்கை பட்டியலே தேவனுடைய 10 கற்பனைகள் இருந்த வேளையில் it reminded people that they were sinners. அவர்கள் பாவிகள் என்பதை அது மக்களுக்கு When நினைப்பூட்டியது. they went, they said, "Oh, I'm a sinner. அவர்கள் அதை கண்ட வேளையில் நான் பாவி I'm a என்றார்கள். sinner." நான் ஒரு பாவி. 10 commandment announces to me that I'm a sinner. 10 கற்பனைகள் நான் பாவி என்பதை அறிவிக்கிறது. But then the good news is that on the 10 commandments was the mercy seat. ஆனால் நற்செய்தி என்ன? அந்த 10 கற்பனைகள் மீது கிருபாசனம் The காணப்படுகிறது. mercy seat says, அந்த கிருபாசனம் என்ன சொல்கிறது? "Don't worry, கவலைப்படாதே, you are a sinner, நீ ஒரு பாவிதான். but the blood of Jesus Christ has been sprinkled for you right here. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்திலே உனக்கென்று சிந்தப்பட்டது. So you don't have to go away. ஆகவே நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. Don't be afraid. பயப்பட வேண்டாம். Come near. அருகே வா. Come on. கிட்டே வா. Because God will keep his promises. காரணம் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் He will கொள்ளுவார். never reject you. உன்னை தள்ள மாட்டார். When you come on the basis of the blood of Jesus, he will never reject you. இயேசுவின் ரத்தத்தை அடிப்படையாக கொண்டு நீ வந்தால் நீ தள்ளப்படவே மாட்டாய். So beautifully God made the ark of the covenant to be kept in the holy of holies. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அருமையாக செய்து வைத்தார். On the one hand, it tells man you're a sinner. ஒரு பக்கத்தில் அது என்ன சொல்கிறது? மனிதனே நீ ஒரு பாவி. It says, watch out. God is there. You're a sinner. Don't come. உஷாராக இரு, நீ ஒரு பாவி. தேவன் அங்கே இருக்கிறார், வராதே என்று It says, சொல்கிறது. don't touch. தொடாதே, You're not worthy. நீ தகுதியுள்ளவன் இல்லை. Stay away. தூர இரு. But on the other hand, ஆனா the மறுபக்கத்தில் mercy seat கிருபாசனம், has the blood of sprinkling. சிந்தப்பட்ட தெளிக்கப்பட்ட ரத்தம் And the இருக்கிறது. Bible says, வேதம் சொல்கிறது, the blood of Jesus speaks better things than the blood of Abel. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் மேன்மையானவைகளை பேசுகிறது. What was the blood of Abel speaking? ஆபேலின் ரத்தம் என்ன பேசியது? The blood of Abel cried out to God and said, "Lord, avenge my murderer." ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறது. ஓ தேவனே, என்னை கொலை செய்தவனை பழி வாங்கும் என்று I've been சொல்கிறது. innocent and I've been killed. நான் குற்றமற்றவனாய் இருந்த போதிலும் கொல்லப்பட்டேனே. Please see to it that my murderer is punished properly. என்னை கொலை செய்தவன் சரியான தண்டனை அடைகிறானா என்று பார்த்துக் கொள்ளும் தேவனே என்று Avenge me, சொல்கிறது. O Lord. பழி வாங்கும் தேவனே, Avenge, O பழி Lord. வாங்கும் தேவனே. The blood of Abel is crying out to God. ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி That கூப்பிடுகிறது. is why God called out to Cain. ஆகவே தான் தேவன் காயினை நோக்கி கூப்பிட்டார். They said, "Why you are asking me about Cain? I'm not my brother's keeper." ஆண்டவரே, நீரே ஆபேலை குறித்து என்னிடத்தில் கேட்க வேண்டும், என் சகோதரனுக்கு காவலாளி என்று சொல்கிறான். I don't know where he is. அவன் எங்க இருக்கிறான் எனக்கு God தெரியாதே. said, "The blood of your brother Abel is crying out to me, calling out to me." ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. The blood speaks. ரத்தம்
ரத்தம் பேசுகிறது. Abel's blood speaks. ஆபேலின் ரத்தம் பேசுகிறது. And the most beautiful thing is that the book of Hebrews says that the blood of Jesus speaks better things than that of the blood of Abel. அழகான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசியதை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மேன்மையானவைகளை பேசுகிறது. What is the blood of Jesus speaking? இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது? The blood of Jesus is crying out from the mercy seat. இயேசுவின் ரத்தம் கிருபாசனத்திலிருந்து கூப்பிடுகிறது. It is saying, oh, forgiveness is granted. ஓ, மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He is washed by the blood. ரத்தத்தால் கழுவப்பட்டவன். He has received mercy. இரக்கத்தை அவன் பெற்றுக் கொண்டான். Grace has covered him. அவனை கிருபை மூடி He is இருக்கிறது. acceptable. அவன் He can come ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். in. உள்ளே வரலாம். In that ark there is two things. அந்த உடன்படிக்கை பெட்டியில் இரண்டு One காரியங்கள். is the accusation of the 10 commandments. ஒன்று 10 கற்பனையின் மூலமாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகள். The other is the speaking blood that says, it's all right, you come in. I'm inviting you. Come on in. இன்னொன்று பேசக்கூடிய ரத்தம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாருங்கள் என்று பேசும் ரத்தம். This is what John is seeing. யோவான் அதைத்தான் கண்டார். He's seeing the two things. இரண்டு காரியங்களை அங்கே கண்டார். Those who have not believed on the blood of Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசியாதவர்கள் will have no refuge. அவர்களுக்கு அடைக்கலம் இல்லை. The blood of Jesus Christ will not speak for them. இயேசுவின் ரத்தம் அவர்களுக்காக பேசாது. Only the accusation will speak against them. குற்றச்சாட்டு தான் இவர்களுக்கு விரோதமாக பேசும். For us, the blood of Jesus will speak. ஆனால் நமக்கோ இயேசுவின் ரத்தம் பேசும். So John sees the heavenly mercy seat. ஆகவே பரலோக கிருபாசனத்தை யோவான் அங்கே காண்கிறார். Angels come out of the temple. தேவதூதர்கள் ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். And judgment is poured out by these angels. இந்த தூதர்களால் நியாய தீர்ப்புகள் கொட்டப்படுகிறது. They have the plagues and they pour it out. வாதையை கைகளை வைத்து அதை கொட்டுகிறார்கள். And it's talking about their breasts girded with golden girdles. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக் It கொண்டிருந்தார்கள். indicates that the judgment of God, when it is poured out, it comes out of the holiness of God. The holiness of God demands that sin be punished. எதை காட்டுகிறது? தேவனுடைய கோபாக்கினை கொட்டப்படும் வேளையிலே அது தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து வருகிறது. காரணம், அந்த பரிசுத்தம் நியாய தீர்ப்பை கேட்கிறது. Now many people don't believe in this. பலருக்கு இது புரிவதில்லை. Oh, God is not going to really punish, is he? ஆண்டவர் தண்டிக்க போது கிடையாதுங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது. There's no real hell. உண்மையாக நரகம் We're not கிடையாது. really going to burn. நாம என்ன எரியவா போறோம்? நாம God is not so bad. ஆண்டவர் அவ்வளவு மோசமானவர் இல்லையே. God's holiness demands that sin be punished. தேவனுடைய பரிசுத்தம் பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோருகிறது. Why do you think then Jesus had to die on the cross? இயேசு சிலுவையில் ஏன் மரிக்க வேண்டும்? அப்போ Why? ஏன்? Some think, well, he made a great sacrifice. ஓ, மிகப்பெரிய தியாகத்தை அவர் செய்தாருங்க. He was accused falsely and he was put on the cross and he died. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், செத்தார். No, my friend. இல்லை நண்பர்களே. It was God who judged him on the cross and poured out his wrath so that his soul was consumed by the wrath of God because he became sin for us. தேவன் தான் அவரை சிலுவையிலே நியாயம் தீர்த்தார். அவருடைய கோபாக்கினை அவர் மீது கொட்டப்பட்டது. பாவத்திற்கு நியாய தீர்ப்பாக அவர் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பாக கொட்டப்பட்டது. The suffering of Jesus on the cross is not just suffering at the hands of evil men. இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் ஏதோ துன்மார்க்கர் கையிலே பட்ட சாதாரண பாடுகள் அல்லது. It is suffering the punishment that is meted out by God. Because the holiness of God demanded the sin of humanity be punished in the person of Jesus on the cross. தேவனுடைய பரிசுத்தமாகப்பட்டது மனுக்குலத்தின் பாவமாகப்பட்டது தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டபடியினாலே அந்த தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு தேவனுடைய கோபாக்கினை இயேசுவின் மீது அங்கே கொட்டப்பட்டது. Cross is inevitable. சிலுவை தவிர்க்கப்பட முடியாது. It has to happen. தண்டனையாக வேண்டும். Because God has to punish sin. காரணம் தேவன் பாவத்தை தண்டித்தே ஆக வேண்டும். You say, how can God put a man on the cross? எப்படி தேவன் ஒரு மனிதனை சிலுவையில் அறைய முடியும்? Well, he did. அவர் செய்தாரே. He put Jesus on the cross. இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. Put our sin on him. நம்முடைய பாவங்களை அங்கே வைத்தார். Sent heaven's fire of judgment upon him. பரலோகத்தின் அக்கினியை அவர் மீது நியாய தீர்ப்பாக He கொட்டினார். judged him. அவரை நியாயம் தீர்த்தார். Holiness of God demands that judgment comes against our sins. தேவனுடைய பரிசுத்தமாகப்பட்டது நம்முடைய பாவத்திற்கு தண்டனை வர வேண்டும் என்று கோருகிறது. The world thinks
that we can sin and live like that, but God will not do anything. உலகம் என்ன நினைக்கிறது? பாவம் செய்து அப்படியே வாழலாம், ஆண்டவர் இதை கண்டுகொள்ளாதிருப்பார் என்று எண்ணுகிறது. World is in for a surprise. உலகம் ஒரு ஆச்சரியத்திற்காக காத்திருக்கிறது. Now verse 7. 7ஆம் வசனம். One of the four beasts gave unto the seven angels 7 golden vials full of wrath of God, who liveth forever and ever. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. And the temple was filled with the smoke from the glory of God and from his power, and no man was able to enter into the temple till the 7 plagues of the 7 angels were fulfilled. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. Talking about the smoke from the glory of God. தேவனுடைய மகிமையினால் வந்த புகையை குறித்து வாசிக்கிறோம். It is filling the heavenly temple. அதாவது பரலோக ஆலயத்தை அது நிரப்பி இருக்கிறது. The glory of God was filling the temple. தேவனுடைய மகிமை அங்கே நிரப்பி இருக்கிறது. This is not the first time it happens. The glory of God has filled many places and many persons. இப்படி நடப்பது முதல் முறை அல்ல, ஏற்கனவே பலமுறை தேவனுடைய மகிமை இப்படி மூடி இருக்கிறது. When God gave the 10 commandments to Moses on Mount Sinai, சீனாய் மலையிலே தேவன் மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்தபோது he was filled with the glory of God. தேவ மகிமையினால் அவர் மூடப்பட்டிருந்தார். People were unable to see his face. மக்கள் இவர் முகத்தை பார்க்க முடியவில்லை. His face shined with the glory of God. தேவ மகிமையினால் இவர் முகம் பிரகாசித்தது. He had to put a covering over his head so that people can look at him, even stand to look at him. மக்கள் இவரை பார்க்க முடியாதபடியினாலே இவர் தன் மீது ஒரு முகத்திரையை போட்டுக் கொள்ள வேண்டியிருந்தது. When the people built the tabernacle according to God's prescription, தேவனுடைய தீர்மானத்தின்படியே கட்டளையின்படியே மக்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டிய வேளையில் and brought the ark of the covenant and put it in the tabernacle, ஆசரிப்பு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வைத்த in வேளையில் the holy of holies, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே we are told that the glory of God filled that tabernacle. நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடிற்று. When Solomon built the temple for God, தேவனுக்கென்று சாலமோன் ஆலயத்தை கட்டிய வேளையில் when he set everything in order, அனைத்தையும் சரிபடுத்திய பிறகு when they dedicated that place, அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த வேளையில் the glory of God descended upon the place so that the priest could not even stand to minister, the Bible says. வேத புத்தகம் சொல்கிறது ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமை வந்து தேவனுடைய ஆலயத்தை மூடிற்று. The glory of God is there wherever he is present. தேவன் எங்கே எல்லாம் பிரசன்னமாகிறாரோ அங்க தேவனுடைய மகிமையும் வருகிறது. God has always manifested forth his glory. ஆண்டவர் எப்பொழுதுமே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக Today இருக்கிறார். the glory of God has departed from many places. இன்றைக்கு தேவனுடைய மகிமை பல இடங்களை விட்டு போய்விட்டது. It has departed from some of the most beautiful buildings we have built, calling them edifices and great cathedrals and so on. பல தேவாலயங்கள் என்றும் பெரிய மாளிகைகள் என்று நம் தேவனுக்கு என்று கட்டினோமே, அந்த அழகிய இடங்களிலிருந்து தேவனுடைய மகிமை எப்பொழுதோ போய்விட்டது. Many places today are empty of the glory of God. இன்றைக்கு பல ஆலயங்கள் தானே தேவன் அற்ற இடங்களாக மகிமையற்ற இடங்களாக The காணப்படுகிறது. glory of God is not seen in many places. தேவனுடைய மகிமை பல இடங்களிலே இன்றைக்கு காணப்படவில்லை. One day when Jesus comes back again, இயேசு ஓர் நாளிலே திரும்ப the வரும்போது door of heaven will be opened, பரலோகத்தின் வாசல் and திறக்கப்படும். the people of the earth will once again see the glory of God. பூமியில் உள்ள மக்கள் தேவனுடைய மகிமையை திரும்பவும் The காண்பார்கள். glory of God will fill the temple. தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They will see the real glory of God. உண்மையான தேவனுடைய மகிமையை காண்பார்கள். And no man will be able to enter the temple till the 7 plagues of the 7 angels were fulfilled. 7 தூதருடைய 7 வாதைகள் முடிகிற வரைக்கும் ஒருவரும் ஆலயத்திற்குள் நுழைய முடியாது. It becomes a very special time of judgment. விசேஷித்த நியாயத்தீர்ப்பு நாளாக மாறுகிறது. You've got to understand something about the judgment of God. தேவனுடைய நியாயத்தீர்ப்பை குறித்து நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள First of வேண்டும். all, that is, God is long suffering. முதலாவது தேவன் நீடிய பொறுமை Many உள்ளவர். people have mistaken God's long suffering to be his weakness. தேவனுடைய நீடிய பொறுமையை பலர் தானே தேவனுடைய பலவீனம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். They think, well, God is not a God who judges. என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவர் நியாயந்திருக்கிற ஒரு ஆண்டவர் He'll அல்ல. never show wrath. உன் கோபத்தை காட்ட மாட்டார். Judgment will never happen. நியாயத்தீர்ப்பு வரவே வராது. Peter talks about it in his epistle, 2 Peter chapter 3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அதை Let எழுதுகிறார். me turn to it and read quickly. உங்களுக்கு அதை நான் திருப்பி வாசிக்கட்டும். 2 Peter chapter 3. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம்
Verse 9. 9ஆம் வசனம். The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long suffering to usward, not willing that any should perish, but all should come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with fervent heat. The earth also and the works that are therein shall be burnt up. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். Seeing then that all these things shall be dissolved, what manner of persons ought ye to be in all holy conversation and godliness? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Looking for and hasting unto the coming of the day of God, wherein the heavens being on fire shall be dissolved, and the elements shall melt with fervent heat. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். Nevertheless we according to his promise look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். Wherefore beloved, seeing that you look for such things, be diligent that ye may be found of him in peace, without spot and blameless. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். Now verse 9 says that some people are counting long suffering of God to be slackness of God. 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடினாலே அவர் வர மாட்டார் என்று மக்கள் எண்ணுவதாக சொல்கிறது. But verse 15 says, ஆனா 15 சொல்கிறது, an account that the long suffering of our Lord is salvation. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now don't think the wrong way. தவறாக எண்ணிவிட வேண்டாம். Don't think that just because God has not judged evil and come down to judge now. ஆண்டவர் தீமையை இப்பொழுது தண்டிக்க இறங்காதபடியினாலே, just because God has not done anything about the devil and about evil, பிசாசை குறித்தும் தீமையை குறித்தும் ஆண்டவர் ஒன்றுமே செய்யாதபடியினாலே, and we have waited and still he has not come. எவ்வளவு நாளாக காத்திருந்து விட்டோம், இன்னும் அவர் ஒன்றும் செய்யவில்லை. Don't think that it's never going to happen. நடக்கவே நடக்காது என்று எண்ணிவிட வேண்டாம். Don't think that God is slack concerning his promises. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணுகிறார் என்று எண்ணிவிட வேண்டாம். Thank God that God is long suffering. It is our salvation. ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுதான் நம்முடைய ரட்சிப்பு. Because he is long suffering, today we have the time to preach the gospel and bring many to God. அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறபடியால் தான் இன்றைக்கு நம்மால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நேரம் இருக்கிறது, பலரை ஆண்டவர் பக்கமாக நடத்த Today is முடிகிறது. still the day of salvation. இன்றும் ரட்சணிய நாள் தான். People can come to God. மக்கள் தேவனண்டையிலே வர முடியும். God's wrath has not come yet. ஆண்டவருடைய கோபம் இன்னும் வரவில்லை. Long suffering is still persisting. தேவனுடைய நீடிய பொறுமை இன்னும் இருக்கிறது. And as long suffering of God is still there, our salvation is still there. தேவனுடைய நீடிய பொறுமை இருக்கிற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பும் இருக்கும். Praise God. கர்த்தருக்கு We are living in the days of God's long suffering. தேவனுடைய நீடிய பொறுமை என்னும் காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். But I'll tell you, ஆனால் நான் சொல்கிறேன், it is not that God will not do it. It is that he waits for long to do it. ஆண்டவர் செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் அல்ல, அவர் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். Because of his mercy. காரணம் அவருடைய இரக்கம். The days of Noah he waited for 120 years. நோவாவின் நாட்களிலே 120 வருடம் காத்திருந்தார். And this man preached. இந்த மனுஷன் பிரசங்கித்தார். 120 years he waited. 120 வருடம் பிரசங்கித்தார். Then he brought the judgment of water. அதன் பிறகு ஜலப்பிரளயத்தினால் வந்த நியாயத்தீர்ப்பு. Today இன்றைக்கு he is waiting for hundreds of years. நூற்றுக்கணக்கான வருடங்கள் காத்திருக்கிறார். Because he is merciful. காரணம் இரக்கமுள்ள தேவன். He is not going to judge with the flood again. திரும்பமாக தண்ணீரை கொண்டு நியாயந்தீர்க்க போவதில்லை. But this time it is going to be a judgment of fire. ஆனால் இப்பொழுது அது அக்கினி நியாயத்தீர்ப்பாக இருக்க போகிறது. God will do it. ஆண்டவர் செய்வார். And that is why how we live today and how we choose to follow God today is so very important. அதனால தான் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்,
ஆண்டவரை பின்பற்ற தெரிந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை அறிய வேண்டியது அவசியம். Let's stand up together. ஒன்றாக எழுந்து நிற்போம். Praise God. Chapter 16, 17 and 18 and 19 we'll be studying in the coming days. வருகிற வாரங்களிலே 16, 17, 18 போன்ற அதிகாரங்களை நாம் படிப்போம். And we'll come to the climax of the second coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் உச்சக்கட்டத்திற்கு நாம் வருவோம். But even before he comes, அவர் வருவதற்கு முன்பாகவே, even before the last plagues are poured out, கடைசி வாதைகள் ஊற்றப்படுவதற்கு முன்பே, he still is merciful and calling out to people to come and follow him. அவர் இன்னும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's praise God. கர்த்தரை துதிப்போம். Let's worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்போம். Thank God for his mercy, அவருடைய இரக்கத்திற்காக தேவனுக்கு for நன்றி his சொல்லுவோம். loving kindness, அவருடைய தயவுக்காக, for his great mercy. மிகுந்த கிருபைக்காக. Hallelujah. ஹalleluya. Oh, praise you, Jesus. Oh, I will praise